சரியா இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் பர்வதங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தில் ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கலாம். எதுக்காக கர்த்தர் நியாய தீர்ப்பு உண்டு பண்ணார், எதுக்காக தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படிங்கிற காரியங்களை புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாக்கள் மொத்தம் 19 ராஜாக்கள். 19ல் நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா யெரொபெயாம் 2 வரைக்கும் பார்த்துட்டோமா? ஆமாம். யோவாஸ் வரைக்கும் பார்த்தோமா? இல்லை, யெரொபெயாம் 2, யோவாஸ் 6, யோவாஸ் அதெல்லாம் வந்துட்டாங்க. யெரொபெயாக்கு முன்னாடி யோவாஸை பார்த்தோம்னு நினைக்கிறேன். யோராமுடைய பையன் தான் யோவாஸ். யோராம் ஆகாபின் குமாரன். யெரொபெயாம் அப்படிங்கிற சாலமோனுடைய அரண்மனையில் வேலை பார்த்த ஒருத்தன். அவனுக்கு இந்த கர்த்தர் 10 கோத்திரம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவன் மேலே கோபமாக இருப்பேன், தப்பிச்சு ஓடி போயிடுவான். அவன் சாலமோன் இறந்த பிறகு என்ன செய்கிறான்னா வர்றேன் அவனை தான் என்ன செய்கிறாங்க ராஜாவாக்குறாங்க. எதுக்காக ராஜாவாக்குறாங்க? சாலமோன் விக்கிரக வழிபாட்டில் இருந்தாலும் அவனை ராஜா வைக்கிறான். அப்போ தான் 2 ராஜ்யம் பிரியுது. அப்போ இவன் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம அந்த அட்லஸ் எடுங்க, வடக்க ஒரு கண்ணுக்குட்டியும் தெற்க ஒரு கண்ணுக்குட்டியும் வச்சுருவான் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு. தானில் ஒன்று பெத்தேல் ஒன்று வச்சுருவான். இங்கே தான் சர்ச் இருக்குது, தேவாலயம். இங்கே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுவேன், வடக்க ஒன்று தெற்க ஒன்று வச்சுருவேன். சரியா? அப்படி வைக்கும்போதே அவங்க என்ன செய்ய டோட்டலாக பார்த்திங்கன்னா கரப்ஷன் ஆகுது. அதனால் கர்த்தர் கோபம் கொள்கிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவனோட பையன் தான் நாதாப். இப்போ இந்த யெரொபெயாம் அரண்மனை ஊழியக்காரன் வேலைக்காரன், அதுலேருந்து வந்தவன் அந்த பையன் தான் நாதாப். சரியா? அவனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாதாப்புங்கிறவனை கொண்டு போட்டுட்டு யெரொபெயாம் அடுத்த ஒரு பையன் தான் ஆளுகை செய்கிறேன். பாஷா அப்படிங்கிற ஒருத்தன் வர்றேன். அவன் இசக்கார் கோத்திரம். யாரு? பாஷா. ஆமாம். அவனும் என்ன பண்ணுறேன், இந்த நாதாப்பை வெட்டி போட்டுட்டு அவன் இஸ்ரவேல் ராஜாவாக வந்துடுவான். அந்த பிறகு அவன் என்ன செய்வான், கர்த்தருக்கு பிரியமாக இல்லாதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவனுடைய பையன் ஏலா வரேன். யார்? பாஷாவோட பையன். ஆமாம், பாஷாவோட பையன் தான் ஏலா. ஏலாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்கள என்ன வாங்கி விக்கிர வழிபட்டாங்க. அங்கே வேலை பார்க்குற சிம்ரி பார்த்தோமா 7 நாள் ராஜா. அவன் ஒரு ராஜானா ஆனால் அவன் அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவன். அவன் ராஜா. அவன் ராஜா அவனோடனா அவனை வெட்டி போட்டுட்டு படைத்தளவையாக இருக்க ஒருத்தர் ஓம்ரி. அவன் ராஜா ஆகிறேன். அவன் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது. ஓம்ரியோட பையன் ஆகாப். ஆகாப்போட பையன் யோராம். சரியா? ஓம்ரியோட பையன் ஆகாப். ஓம்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் அங்கே ஒரு படைத்தளவையாக இருந்தேன். அவன் யாரை வெட்டி கொண்டு போய் இந்த சிம்ரியை வெட்டி கொண்டு போகிறேன். 7 நாள் ராஜா. எல்லாருமே விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு வராங்க. இவன் இவனுக்கு பையன் தான் ஆகாப். யாரோட பையன்? ஓம்ரியோட பையன் ஆகாப். ஆகாப்போட பையன் அகசியா ராஜாவாகிறேன். அப்போ அகசியாவுக்கு பிள்ளை இல்லாதனால இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா யோராம் அப்படிங்கிற என்ன செய்கிறான், ஆளுகை செய்கிறேன். அவனு என்ன செய்கிறான், டோட்டல் விக்கிரகங்கள் வழிபடுவேன். கர்த்தர் யெகூவை எழுப்புறாரு. எலிசா ஒரு ஆளை அனுப்பி அவனை அபிஷேகம்னா டோட்டலாக என்ன செய்கிறேன், எல்லாரையுமே அழிக்கிறேன். அழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஆகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் அழிக்கிறான். அவன் என்ன செய்கிறேன், விக்கிரக ஆராதனை வழிபடுறேன். ஆனால் அவன் பிடிச்சது சொல்லப்படலை. பட் ஆனால் அவனோட பையன் யோவகாஸ். அவனோட பையன் தான் யோவாஸ். சரியா? யெகூ, யோவகாஸ், யோவாஸ். அவங்க எல்லாரும் அடுத்தடுத்து ஆளுகை செய்கிறாங்க. அவங்கள என்ன ஆகுறாங்கன்னா யோவாஸ் அந்த 4 தலைமுறை சொல்லியிருப்பார் கர்த்தர். அவனுக்கு 4 தலைமுறை என்ன செய்வேன், கட்டளை இடுவேன், நீ என்னோட இதை செய்கிறதுனால அப்படின்னு சொல்லும்போது 4 தலைமுறையோட சேர்த்து யெகூ, யோவகாஸ், யோவாஸ், யெரொபெயாம் செகண்ட். ஃபஸ்ட்டு யெரொபெயாம். 4 பேர். இவங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, யோவகாஸ் படிச்சிட்டோமா? யோகாஸ்லாம் படிக்கிறேன். யோவகாஸ் அடுத்து யோகாஸ்
எரோபயாம் படிச்சிட்டாங்க. எரோபயாம் வந்தாங்க. செகண்ட் வந்து அப்புறம் தான் வரேன் யோவாசின் குமாரன் வரல. அப்போ இது 13:10 வயசுங்க. 2 ராஜாக்கள் 13:10-11. 2 ராஜாக்கள் 13:10-11. யூதாவின் ராஜாவாகிய யோவாகாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளில் எல்லாம் நடந்தான். 13:1-3 வாசிங்க. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலே ஒப்பு கொடுத்தார். 6-7 அதிலே 6-7. ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரகத்தோப்பும் நிலையாயிருந்தது. யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றையும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்துக்கு தூளை போல ஆக்கி போட்டான். ஆமாம், கர்த்தர் தான் அந்த எலியாட்ட சொல்லுவார், ஆசைகளை போய் அபிஷேகம் பண்ணு, இவனை யெகூவா அபிஷேகம் பண்ணு. ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கிரக வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா யெகூ மீதி வச்சுருந்தானா இந்த ஆசைகளை எழுப்பி செய்வேன், அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். 2 ராஜாவுக்கு 10:30 வாசிங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செமையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீட்டிருப்பார். 4 தலைமுறை யாரோட முடியும்னா இந்த எரோபெயாமோட வந்து முடியும். 4 தலைமுறை யெகூ, யோவாகாஸ், யோவாஸ், எரோபெயாம் 2. இந்த எரோபெயாம் 2க்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனாப்பட்டானா இவன் வந்து எரோபெயாம் 2ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 2 ராஜாக்கள் வந்து 8:24 வருஷங்க. யோராம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். 8:24. 2 ராஜாக்கள் 8:24. அகசியா வராது. சரி, 9:14 வருஷங்க. 2 ராஜாக்கள் 9:14. அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேல் எல்லோரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் நிமித்தம் காவல் வைத்தான். அவன் சிறையிருப்பு கொண்டு போயிடான். அது ஆசகேல். 8:29 வருஷம் பாருங்க. 2 ராஜாக்கள் 8:29. ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். ஆசகேல் வந்து கர்த்தர் எழுப்புறாரு. அங்கே 9:14 வச்சிட்டிங்களா? 9:14 படிச்சுட்டேங்க்கா. அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினான். இவன் ஆசகேலை கர்த்தர் வந்து எழுப்புறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோராமுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13:1 யோவாகாஸ் வரேன். யோவாகாசு 13:22 வாசிங்க. 13:22. யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆமாம், ஆண்டவர் சொன்ன காரியம் வந்து என்ன செய்யுதுன்னா கர்த்தர் வந்து அந்த ஆசகேலை வச்சு என்ன செய்யறாரு, ஒடுக்குறாரு. எதுக்கு ஒடுக்குறாருன்னா விக்கிரகங்களை வழிபடுறதுனால. ஒருத்த கூட திருந்த மாட்டேங்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோவாகாசோட பையன் வந்து யோவாஸ். சரியா? 13:10-11 வாசிங்க. 13:10-11. யூதாவின் ராஜாவாகிய யோவாகாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்.
இவனுடைய பொல்லாங்கு வந்து பெருசு. எப்படி பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 14 13 14 வருஷங்க யோவாஸ். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமசியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்சிமேசிலை பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுக்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். கிரியிருப்பவர்கள் என்ன? கிரியிருப்பவனா இங்கே உள்ளே இருக்கிறோம். இது மட்டும் ஊழியம் பார்ப்பாங்கள்ல, உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேர் கிரி. உள்ளே இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இவன் எப்படிப்பட்ட பாவம் பண்ணேன்னா எருசலேமில் இருக்கிற அலங்கத்தை இடித்து 400 முழம் நீள் அடிக்கிறானா, இடித்து அங்கே இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போகிறேன். யார்? இஸ்ரவேல் ராஜாவையே யோவாஸ். இவன் காலத்தில் வந்து எலிசா இருப்பேன். எலிசாவில் 13 14 to 19 வருஷம். 13 14 to 19. எதுக்கு உனக்கு தயவு பாராட்டுறான்னா எகு நிமித்தம் என்ன செய்யறான்னா இவங்க 4 பசங்களையும் தயவு பாராட்டுகிற. அவன் நாட்களின் எலிசா மரணத்துக்கு ஏதுவாக வியாதியே கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அன்பும் சீரியனின்று விடுதலையாக்கம் ரட்சிப்பின் அன்புமானது. நீர் ஆபக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். 19 வரைக்கும் 19 பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாக்கி, நீ 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றார். இந்த ஒரு சம்பவம் வந்து நடக்கும். எதுக்காக வந்து இப்படி எருசலேம் அலங்கத்தை இடித்தாலும் அவன் பக்கம் வந்து ஒரு வெற்றி இருக்குது. கர்த்தர் வந்து கட்டளையிட்டு எலிசாட்ட பேசுகிறார். அப்படிங்கும்போது இவனுக்கு ஒரு 4 சிங்காசனம் 4 தலைமுறைக்கு வந்து நீ வந்து இருப்பேன்னு சொல்லி அவன் செஞ்ச காரியங்களுக்கு ஒரு பிரதிபலன். அப்போ இவன் வந்து தவறு பண்ணுறான். தவறு பண்ணும்போது அங்கே ஒரு ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, அவங்க செஞ்ச பெற்றோர் செய்த நன்மைகளையுமே சில கர்த்தர் வந்து அதை டச் பண்ணாமல் வச்சுருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து அதை தீர முறியடிப்புன்றாங்க. டோட்டலாக வந்து சிரியா நாட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சிரியா வந்து சிறையிருப்பு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இவன் தப்பு பண்ணுறானே, எதுக்கு இவனுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அந்த பெற்றோரின் நன்மையை நிமித்தம் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறார் கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறைக்கு இறங்குகிற தேவன். ஆபிரகாம் நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாமளும் யாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளை மாறக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் வந்து கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ ஆபிரகாம் கீழ்ப்பிடிச்சதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிருபை வந்து கிடச்சிருக்கு. ஆபிரகாம் நிமித்தம் வந்து மாம்சிக பிரகாரம் இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேலில் வந்து சந்ததியில் பிறந்தார்னா, நாம் புறஜாதியாக இருக்கும்போது ஆபிரகாமின் கீழ்ப்படுத்த நிமித்தம் அவனுடைய விசுவாசத்து நிமித்தம் ஆபிரகாமின் தகப்பெடுத்து அரிசிற உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு வசனம். அது வாசிக்கிறோமா? 13-14 15வது வசனம்க்கா. 13 ஆதியாகமம் 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
சந்ததிக்குள்ள வம்சம் இருக்கலாம். வாசிங்க எதில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். வாசிங்க ஆதியாகமம் 12:3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சரி, உனக்குள் ஆசீர்வதிக்கும். அப்போ அவர் வந்து கீழ்ப்படுத்தினால பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்யணும் நம்ம வந்து மாறுகிற காரியமாக இருக்குது. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1500 வருஷம், 1500 அவர் வாழ்ந்த காலம். அப்போது 4000 முடிச்சு இங்கிட்ட ஒரு 2000 6000 வருஷம் வந்து கடந்து போனாலும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் மனுஷர் வந்து இந்த உலகத்தில் பூமியில் பிறக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆபிரகாம் நிமித்தம் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஆசீர்வாதம் கிடைக்குது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் உண்டு. பட்டனா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்கிறாரு, அந்த சந்ததி வந்து எடுக்கிறார். ஈசாக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆவிக்குரிய சந்ததி. இவர் பவுல் எழுதியிருப்பார்ல, சீனாயின் ஆகார் 2 மலைகளாம் அப்படின்னு ஒரு வசனம் பாருங்க. தேவான்னு சொல்லுவாரா பவுல் சொல்லுவாரா? பவுல் தான் சொல்லுவாரா? ஞான அர்த்தமுள்ளவையில் 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம்ன்றது வருது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளான பிள்ளையை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்துள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமே சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். எனக்கா ஈசாக்கு பற்றி வரும். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அதானக்கா. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தின பொழுது இப்பொழுதும் நடந்து வருகிறது. அது குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவழியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம் தள்ளும் என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் வந்து அதை டீட்டெயிலாக வந்து பவுல் வந்து விளக்குவார். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் சந்ததி வந்து பார்த்திங்கன்னா மாம்சிக பிரகாரமான சந்ததியாக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாருன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கீழ்ப்படுகிறது மனுஷனாக இருக்கிறார். அது நிமித்தம் அவருக்கு வந்து 2 ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ இன்றைக்கி இஸ்ரவேல் வந்து ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளல, மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அவங்க வந்து நிரப்பப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்ததி ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் வச்சுருப்பார். அப்போ அந்த சந்ததி வந்து பார்த்திங்கன்னா அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க, டச் பண்ணாமலே இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கு, அந்த ஆண்டவர்களுக்கு பாராட்டுகிற ஒரு வாக்கு தத்துவம், ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் நிமித்தம் எனக்கு செய்யணும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எனக்கு செய்தது இருக்குது. அப்போ அவன் எப்பேற்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். விசுவாசின் தகப்பன்னு என்ன சொல்ல ஈஸியாக வாசிட்டு போயிடும். இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், எவ்வளோ தூரத்துக்கு நான் நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாவ மன்னிப்பு இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது அவர் பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறாரு, கையில் வந்து என்ன இருக்குது, வேதம் பைபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் சில நேரங்கள் என்ன செஞ்சிடும், நம்ம அந்த விசுவாசம் நமக்கு, நம்பிக்கை நம்மக்கிட்ட வந்து வராது. ஆனால் அவன் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. கையில் ஒரு வேதம் கிடையாது, வேறு என்ன கிடையாது.
ஆண்டவர் வந்து வருவார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வேதத்தில் வந்து எல்லாம் கொடுத்து நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று வந்து வேத அறிஞர் வல்லுநர்கள் பைபிள் எல்லா காரியங்களையும் பார்த்து தான் நமக்கு என்ன சரி இதெல்லாம் வருவார், இப்போ வருவார், அடுத்து வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க காலத்தில் வேதமே கையில் இல்லை. யெகோவா தேவனுடைய சத்தம் கேட்டானா அதெல்லாம் நம்ம வேதத்தில் சொல்லப்படலை. அவன் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து விக்கிரக சந்ததியில் உள்ள பெற்றோர் வந்து விக்கிரக சந்ததியில் உள்ளவங்க போது நமக்கு எசேக்கியேல் வந்து உன்னுடைய தாய் வந்து ஏத்தித்தியா, தகப்பன் வந்து எமோரியன் அப்படின்னு சொல்லி வேத வசனம் இருக்காங்களா. அப்போ அவன் வந்து எதில் வந்து எமோரிய சந்ததியிலேருந்து வந்தவன் யார்? ஆபிரகாம். சாராள் வந்து ஏத்தியருடைய சந்ததியிலேருந்து வந்தவன். அப்போ அவங்க 2 பேருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி அவங்க எல்லோரும் பங்காளியாக தானே. ஆண்டவர் வந்து பிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜென்ரேஷன் கிறிஸ்டின்ஸ் சொல்லும்போது அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துடுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கிறது எப்படி பிரித்து எடுக்கிறாங்க? ஆண்டவரை தேடுனாலும் அவனுக்கு ஒரு பேர் எதுவுமே கிடையாது. அவன் எமோரிய சந்ததி, ஏத்திய சந்ததி, இவங்க வந்து மிங்கிள் ஆயிடுறாங்க. ஆண்டவர் வந்து பிரித்து எடுக்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரர் அப்படிங்கிறாரு, இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி வந்தாலும் திரும்ப என்ன ஆகிடுறாங்க? அவங்க வந்து என்ன செஞ்சுறாங்க? மிங்கிள் ஆகிடுறாங்க. இப்போ இவன் ஆபிரகாம் இருந்த காலத்தில் வந்து எப்படி மிங்கிள் ஆனாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மோசையின் காலத்தில் வந்து பிரித்து எடுக்கிறாங்க, திரும்ப மிங்கிள் ஆகிடுறாங்க. இப்போ ஆபிரகாம் காலத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 சந்ததி. யார்? நோவாவோட பிள்ளைங்க காம், சேம், யாப்பேத், 3 பேர் தான். இப்போ 3 பேரை யாரும் பிரித்து எடுத்த மாதிரி தெரியலை. நோவாவை பிரித்து நோவாவது பேழை கட்டுறதுக்கு பார்க்குறாரு, தெரிந்து எடுக்கிறார். ஆனால் அதுலேயே நினச்சி நிற்கலை. வெறிச்சு தண்ணியை திராட்சரசத்தை குடிச்சு வெறிச்சதுனால பார்த்தீங்கன்னா அவனை எடுத்து கத்துறது அடுத்து பயன்படுத்தணும். அதை நம்ம பார்க்கணும். அவன் வந்து பண்ணது கரெக்டாக தவறா அப்படிங்கிற போகும்போது அது கரெக்டாக அந்த பூமியில் இருக்கிற ஒரு நீதிமானதை எடுத்து தப்பு வைக்கிறார். எல்லாரையும் பார்க்குறேன், ஒன்றை தான் சரி நீதிமான நான் பார்க்குறேன் அப்படின்னு அதை எடுத்து ஒரு பெரிய உலகத்தையே அழிக்கும் போது அவனையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் பாதுகாக்கிறார். அப்போ அதுலேயும் அவர் கிருபை பாராட்டு. அவன் குடும்பத்தையும் அவர் பார்க்கல. குடும்பத்திற்கு பிள்ளைங்க வந்து கர்த்தருக்குள்ள இருந்தாங்களா இல்லையான்றதை பார்க்கல. அவனை மட்டும்தான் பார்க்குறாரு. அங்கேயே ஒரு தயவை பாராட்டுறாரு. வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 குமாரருடைய மருமக இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4வது அதிகாரத்தில் வந்து நாமால் ஒரு பேர் வரும் பாருங்க. காயின் சந்ததியில் தூபாலா நாமால்னு ஒன்று வரும் பாருங்க. அந்த இதில் வரும் பெண்ணாரை பெற்றாங்க. தூபால் காயினை பெற்றார். தூபால் காயின் லாஸ்ட்ல சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர்கள் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். அந்த நாமால் இருக்காங்கல்ல, அந்த நாமாலுடைய சந்ததியை இல்லை நாமாலா அப்படிங்கிறது சரியாக தெரியல. வேத வல்லுநர் சொன்னால் அதில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் காம் யாப்பேத்தில் வந்து மருமகளாக வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த நாமாலையா நாமாலாக இருக்கணும், இல்லை நாமளுடைய சந்ததியாக இருக்கணும். வேதத்தில் சொல்லப்படலை, வேத வல்லுநர் சொல்கிறாங்க. அதோட இந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து நாங்கள் சொந்தக்காரங்க, இந்த நாமாலையும் சொந்தம் கொண்டாடுவாங்களாம். இப்படி வந்து இடைக்கிறாங்கன்னு தெரியலை. பட் ஆனால் அந்த 3 மருமகளை வந்து அவர் வந்து வெளியில் தான் பொண்ணு எடுத்துருக்கணும். அப்போ உள்ள ஜென்ரேஷனும் ஒரு பொண்ணு எடுத்துருக்கணும். அப்படிங்கும்போது இவங்க தான் வந்து இவங்க சந்ததி இல்லாட்டி நாமால் தான் அப்படி தூபான் காயில் அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த மருமகளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நோவாவை கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவன் ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தில் தவறுனால அவர் கர்த்தர் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு பயன்படுத்தலாம் இன்னொரு ஆளை வந்து தேடுறாரு. அப்படி தேடும்போதே ஆபிரகாம் வரேன். ஆபிரகாம் வந்து சேத்தின் சந்ததியில் வந்து அவனுடைய வரலாறு வருது. பட் ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஏத்தியர், எமோரியர், அந்த சந்தையிலேருந்து வந்து கலப்படமான ஒரு ஆளாக வந்து இருக்கிறேன். அப்படி கலப்படமான ஆளாக இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுது. இப்போ 12வது அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் இப்போ காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த இடம்னு சொல்லலை.
காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த இடம்னு தெரியாமலே என்ன செய்கிறேன், கடந்து வரேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தவறுகிற காரியங்கள் இருக்குது. ரெண்டையுமே இந்த வேதத்தை பதிவு பண்ணி வைக்குது. பட் ஆனால் தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு மனுஷன் வர வர பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய சிநேகிதன் சொல்லி வேதம் வந்து அவனுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவனை சார்ந்து கொண்டு வர்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கனால இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் வந்து இந்த உலகத்தில் பிறக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளே தான் எல்லா சந்ததியும் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ யெகூவுக்கு வந்து ஒரு 4 தலைமுறை தான் செய்கிறாரு, கிருபை பாராட்டுகிறாரு. ஏன் கிருபை பாராட்டுனா அவன் செய்த நன்மைக்கு, அவன் செய்த அந்த காரியங்களுக்கு அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு. எல்லாமே செஞ்சு அவன் வந்து கீழ்ப்படியில், அதனால் நான் செய்ய முடியாது, டோட்டலாக அவனுக்கு கொடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு பிள்ளைகிட்ட சொல்லுவான், இதை செஞ்சால் தாரேன்னு, உருப்படியாக செய்யலை, நான் உனக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் வந்து சின்ன செஞ்சால் கூட அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற தேவனாக. நாமளே வந்து சில நேரங்களில் பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்திருப்போம், ஏதாவது சும்மா நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுப்போம். இந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி உள்ளவங்களான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன காரியம் செஞ்சு கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். எப்படி மொர்தெகாய்க்கு இங்கே கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரோ அது மாதிரி எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற நன்மை செய்யும்போது நன்மைக்கு நன்மை செய்கிற தேவன். நீ உலகத்தில் இருக்கிற நல்லது செய்கிறேன், அவனுக்கு எதுவுமே கிடைக்கணும், கர்த்தர் செய்கிறேன், அவனையும் கர்த்தர் தான் படைக்கிறாரு. ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளாதனால தான் அவனும் அவனுடைய பிள்ளை தான். சரியா? அப்போ யெகூவுக்கு வந்து 4 தலைமுறை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த யோவாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எருசலேம் அலங்கத்தை 400 முழம் இடிக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணேன். ஆனால் அவன் பாவம் பண்ணும்போது அவன் சொல்ல, நீ வந்து சீரியரை தீர முறியடிப்பீர், நீ வில்ல எடுத்து அடி அப்படின்னு சொல்லி சார் அந்த இடத்துல ஒரு கிருபை பாராட்டு. இவன் செய்த காரியத்துக்காக இல்லை, அந்த யெகூ செய்த காரியம் ஒரு 4 ஜென்ரேஷன் செய்து தொடர்ந்து வருது. அந்த சிங்காசனத்தை உட்காரக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் செய்கிறாரு, கொடுக்குறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் இருக்கார், கலைஞருக்கு ஸ்டாலின் இருக்கார், அது கர்த்தருடைய கிருபை தான். அப்போ கலைஞர் இந்த ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா அவர் செய்த நன்மையை கர்த்தர் பார்த்து பார்க்கிற தேவன். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே குடும்பம் வந்து ஆளுகை செய்து ஆட்சி செய்து அதனால் நீங்கள் வேறு குடும்பத்தை தேர்ந்து நல்ல விஷயந்தான், ஜனநாயக நாட்டில் இருக்கணும். கர்த்தர் ஏன் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலினை தூக்கி கொண்டு வந்து ஆளுகளை வைக்கிறாருன்னா இதுதான். சரியா? இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதோட நம்ம என்ன செய்யணும், இடைப்பட்டு பார்க்கணும். இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி வந்து அந்த ஆட்சிக்கட்டில் இருந்ததுனால தான் வந்து ஸ்டாலின் வந்து ஆளுகை செய்தார் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வந்து தீர்மானிக்காமல் அந்த ஆட்சிக்கட்டில் யாரும் செய்ய முடியாது, அமர முடியாது. அப்போ ஏன் அமர்ந்தானா, கலைஞர் செய்த நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் என்னுடைய ஜனத்தை ஆளுகை செய்யும்போது என்ன நன்மை செய்தாயோ அதற்கு பிரதிபலனாக கர்த்தர் கட்டைங்கிற தேவனாக இருக்கார். இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார், இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு பக்கம் வந்துட்டார், விஜய் வந்து ஆளுகை கர்த்தர் ஆளுகை செய்வான்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு. அப்போ திரும்ப வந்து தயாநிதி அந்த ஆளுகைக்குள்ளே அந்த ஆட்சி கட்டில் ஏறணுமானா ஸ்டாலினும் அடுத்து வந்து கலைஞரும் அவங்க செய்த நன்மைக்கு வந்து அந்த சந்ததியை எழும்ப பண்ணுகிற தேவன் ஆட்சி கட்டில். இப்போ உலகம் சொல்லலாம், இவன் பணத்தை கொடுத்துட்டேன், அப்படி கொடுத்துட்டேன், இப்படி கொடுத்துட்டேன். அந்த கர்த்தர் அங்கே கட்டளையிடாமல் யாருக்கும் உபகாரம் அது 5000 வராது. அரசாங்க பணம் தான், ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக நான் பஸ்ஸில் போகிறேன், பால் என்ன சொல்கிறாங்க குறைச்சிட்டாங்க, எனக்கு வந்து கரண்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு எவ்வளோனா நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ கர்த்தர் வந்து அங்கே இருக்கிற ஓகே சொன்னால் தான் இங்கே நடக்கும். இப்பேற்பட்டவனாக இருந்தாங்க அங்கே கர்த்தர் ஓகே சொன்னாதே உனக்கு 1000 ரூபா கிடைக்கும், உனக்கு 3000 ரூபா கிடைக்குன்னா அதை அவர் ஓகே பண்ணாதான் என்ன செய்யும், இங்கே கிடைக்கும். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி கருணாநிதி வந்துட்டார், கருணாநிதிக்கு பிறகு வந்து ஸ்டாலின் வந்துட்டார், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வருவார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இலங்கையில் நடந்துச்சு, ஆக்குப்பை பண்ணாங்க. யார் பண்ணா? அவர் பேர் நல்ல பேர் சிங்களாவா நம்ம பேர் வருமே, ரணிலா விக்ரமசிங்கேவா யாரோ ஒரு ஆட்சி நடந்துச்சு. திடீர்னு நடந்ததுன்னா ஆட்சியை கவுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து அங்கே ஓடிச்சு. அப்போ அங்கே வந்து ஒரு 2-3 பேர் வந்து அவங்க குடும்பத்தில் என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. அப்போ அதை அனுமதிக்கிறது யார்? கர்த்தர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கிளர்ச்சி வருது, இன்னும் வேறு ஒருத்தவங்க வர்றாங்க. இப்போ யார் வந்தா? அப்போ வந்து அடுத்தடுத்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் வந்தாங்க. காங்கிரஸில் வந்து நேரு வந்தார். நேருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க. ஆமாம், இந்த நேருக்கு அடுத்து காமராஜர் வரல. காமராஜர் வர சொன்னாங்க, நேருவை வந்து சுட்டி காட்டினார் அப்படி உலகத்தில் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க செய்த நன்மைக்கு யாரை கொண்டு வந்தாருன்னா இந்திரா காந்தி அம்மா அந்த வயசில் 2வது ஆளாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து சோனியா காந்தியோ
ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி வந்தார். அப்போ கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அடுத்து ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ வரல அப்படின்னு பார்க்கும்போது சில ஆளில் வந்து இவர் பேர் என்ன, பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் அவர் பேர். அவர் தலைவர் பிரபாகரன், விடுதலை புலி பிரபாகரன். அவர் வந்து சுட்டு கொன்றுவார், அதனால அவங்க வந்து நிற்கலை அப்படின்னு பார்த்தாலும் கர்த்தர் என்ன செய்யணும், அங்கே வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா அந்த நேரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நன்மைகள் செஞ்சுருக்காங்களோ அதுக்கு ஒரு 2-3 தலைமுறை வந்து கர்த்தர் வந்து ஆட்சி கட்டில் உட்காரக்கூடிய கிருபை கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் அவங்க ஸ்டெப் எடுக்கலை, அவங்க ஸ்டெப் எடுத்தால் வந்து ஆட்சி கட்டில் அமருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தர் வந்து என்ன செய்யணும், அதை வாய்க்கப்பண்ணால் செய்யலைன்னு ஒன்று செய்யாத முடியாது. ஒரு கொடுங்கோல் மண்ணை வந்து ஆட்சி செய்கிறேன், அன்றைக்கி கிம்மு வந்து ஆட்சி செய்கிறேன், நான் புடின்னு வந்து ஆட்சி செய்கிறேன் அப்படி பார்க்கும்போது அங்கே உள்ள தீமைகளை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆட்களை ஆட்சி கட்டில் அமர பண்ணுகிற தேவன். இன்றைக்கி எப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் ஆகாப்பு வந்து, ஆகாப்புக்கு அடுத்து யார் வந்தா, அகசியா வந்து, அகசியாவுக்கு அடுத்து யோராம் வந்தேன், யோராமுக்கு அடுத்து யோவாஸ் வந்தேன். யோவாஸ் அலங்கத்தையும் இடிக்கிறேன். இப்போ 4 ஒரு கொடுங்கோலான அதிகாரிகள், சரி ஒரு கொடுங்கோலான ஆட்களை வந்து ஆட்சி கட்டில் அமரு அந்த அளவுக்கு அங்கே என்ன இருக்குது, பாவங்கள் இருந்தால் இல்லை 4 இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு போகும்போதுன்னா அங்கே இருக்கிற ஜனங்களா இல்லை ராஜாக்களா வேறு வந்து மாறும்போது இன்னும் 2 கூட கத்தனை சேர்த்து கொடுக்கக்கூடிய தேவன் தான். இப்படி நம்ம வந்து சேர்ந்து வேதம் வந்து நிஜமானது, உண்மையானது, இந்த நடைமுறைக்கு ஒத்தது கட்டில் நடைமுறைக்கு அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய என்பது எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். சும்மா வாசி விட்டுட்டு போயிடக்கூடாது, சும்மா பேசிட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வந்து கிரகிக்கும் போது தேவன் வந்து அதனால சொல்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்போ அந்த வார்த்தையில் எப்படிப்பட்டது, மாறாதவைகள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம செய்யணும், கற்றுக்கிறேன். இதுதான் தாற்பயம் உங்களுக்கு நேற்று சொன்ன கத்த. அதுக்கடுத்து அவன் பையன் யார் வரேன்னா யெரொபெயாம் செகண்ட் வரேன். 14-16 வசிங்க, 2 ராஜாக்கள் 14-16. யோவாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவான். ஆமாம், இப்போ இவனுக்கு 4 இது முடிஞ்சிருச்சு. இப்போ 4 முடிஞ்ச பிறகு யார் வரணும், வேற ஒரு ஆள் வரணும். 2 ராஜாக்கள் 14-29 வாசிங்க. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இதோட 4ஆம் தலைமுறை முடியுதா? யெரொபெயாமோட தாக்கா 4ஆம் முடியும். யெகூ, யோவாஸ், யெரொபெயாம் 4 தலைமுறை. 15-12 வாசிங்க. உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடே சொன்ன வார்த்தை இதுதான், அப்படியே ஆயிற்று. சகரியாவுக்கு தான் வருது. சகரியா வந்து கரெக்டா யூதாவின் ராஜா தான், யூதாவின் ராஜா தான்க்கா அசரியா. அசரியா சொல்ல சகரியான்னு ஒருத்தர் இல்லையா? சகரியா யாரு? சகரியா இல்லைக்கா, நீங்கள் 15-12 வந்து அப்போ கரெக்டா. இப்போ யெகூ, யோவாஸ், யெரொபெயாம். சரி, இப்போ யெரொபெயாம் வந்து 2க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 15-10 வாசிங்க 2 ராஜாக்கள். இந்த ஒரு நிமிஷம் 15-1 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமசியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். 15-8-7 8-9 15-8-9. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. சகரியா வந்து பார்த்தீங்கன்னா யெகூவோட பையனை தெரியும். 4 தலைமுறை, 4ஆம் தலைமுறை யெரொபெயாமோட பையன். ஆமாம், யெரொபெயாம் வந்து யெகூவோட பையன் தானே. அப்போ யெகூவை விட்டுட்டு சகரியா வரைக்கும் 4 தலைமுறை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். யெகூ இல்லாமல் யோவாஸ், யெரொபெயாம் 2, சகரியா. சரியா? அவனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15-10 வாசிங்க. யாப்பேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆமாம், இவன் யாருன்னு தெரியல, இந்த ஒரு வரலாறு இல்லை. ஆனால் பட் ஆனால் இந்த 4 தலைமுறை முடியுது. இந்த யாப்பேஸ் இல்லையாக்கா? அது இல்லை, அவன் இல்லை. இவன் வந்து நார்மலாக உள்ள ஒரு இஸ்ரவேலா குடியிருக்கிறவோட அவன் யாப்பேஸ் பையன்.
இவன் வந்து என்ன செய்யறான், விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இந்த 4 தலைமுறை அவர் சொன்ன கத்தை சொன்ன அந்த 4 தலைமுறை என்ன செய்யுது முடிஞ்ச பிறகு சல்லுங்கிற ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், 1 மாதம் தான் அரசாங்கம். 15-13 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39ஆம் வருஷத்திலே யாப்பேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவில் 1 மாதம் அரசாண்டார். ஆமாம், 1 மாதம் அரசாண்டார். 13 அதாங்க 13 சரி. அதுக்கடுத்து அவனை க்ளோஸ் பண்ணிட்டு அவனை வந்து இன்னொருத்த வருவான். 15-14 வாசிங்க. காதியின் குமாரனாகிய மெனோகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாப்பேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானார். ஆமாம், இப்போ அந்த யாப்பேஸுங்கிற சொல்லுங்கிற 1 மாதம் ராஜாவாக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா காத்து கோத்துறான். இந்த மெனாகேம் அப்படிதான் வாசிங்க. ஆமாம், மெனாகேம் வந்து பார்த்தீங்கன்னா காத்து கோத்துறான். அதுலேருந்து வரேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கொள்றேன், சல்லூமை கொன்றான். 16 வாசிங்க. அதில் அப்பொழுது மெனாகாம் திப்சா பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். எப்படி பண்ணுறாங்க, காத்து வந்தவன் இந்த கர்ப்பவதிகளை கீறி போடுறது யாருன்னு நம்ம பார்த்தோம், அசிரியா ராஜாவின் கர்ப்பவதி கீறி போடுறது. அப்போ அதில் மிங்கிலாக இருப்பேன் நினைக்கிறேன். அதனால கர்ப்பவதிகளை கீறி போடுறது. 15-17-18 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனகாம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களில் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். இவனு சரி அப்படிப்பட்ட பாவம். இப்போ இவனுக்கு அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா அதே 15-22-24 வாசிங்க. மெனாகேம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின்பு அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 23 படிக்குவாக்கா, 24 வரைக்கும் படிக்கும். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெனாகாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனாகாமை வெட்டி போடுறானா, பெக்காகியா வெட்டி போட்டு வந்துடுது. இந்த பெனாகாமை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கற்பவதிக்கிற காத்து கோத்துறோம். இப்போ அவன் இப்படிப்பட்டது பண்ணாலும் சரி, கர்த்தர் வந்து சரி அவன் அந்த ஆட்சியை மாற்றிட்டு பெக்காகியா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்வைக்காரன் சொல்லி வருத்தப்படுது. சேர்வைக்காரன் அவன் பையனே தான்க்கா பெக்காகியான்னு வருது. ஆமாம், மெனாகாமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேல் மேல் ராஜாவாக. சரி. பெக்காகியா வந்து ராஜாவாகிறேன். அதுக்கு பிறகு அவனுக்கு அடுத்து வந்து 25 வச்சுருங்க. அவனோட முடிவு. ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியோயையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெனாகேமை வெட்டிட்டு பெக்காகியா வரேன். பெக்காகியாவை இது பண்ணிட்டு பெக்காகாவை ஒரு சேர்வைக்காரன் சொல்லி சொல்கிறான். சேர்வைக்காரன்னா என்னன்னு பார்த்துருவோமா? சாப்பிட்டாச்சு, குளிச்சாச்சு. அவன் சாப்பிட்டான்னு தெரியல. சரி, அவன் தோட்டத்தை வந்து சொல்லிட்டு கதை பிடிக்க வேண்டிய தண்ணியே வரல. சரி, 28-29 வருஷங்க. எனக்கு 28-29. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசர் வந்து ஈயோனையும் பெத்மாகா என்னும் ஆபேலையும் யானோவாகையும் கேதேசையும் ஆசோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனார். கர்த்தர் முடிவுக்கு வந்தது. பெக்கா வரும்போதே யார் வந்துடுறா? அசிரியா ராஜா வந்து வந்துடுறார். கடைசி இஸ்ரேல் ராஜா வந்து ஒசேயா.
அதுக்கு அடுத்த வசனம் அடுத்தது. ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இந்த ஓசையா வந்து பார்த்தீங்கன்னா ஏலான்று ஒருத்தர் வருவார். அவனுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த எரோபயாம், நாதா, பாஷா, ஏலா, நாதாவில் வருவேன், பாஷாவோட பையன் ஏலா. இங்கே வந்து ஏலாங்கிறது நார்மலாக உள்ள ஒரு பேர். அவனுடைய பையன் வந்து கடைசி ராஜா வந்து ஓசேயா. இதுதான் கடைசி ராஜா. 17:5 வாசிங்க. 3 வருஷம் முற்றுகைப்படுவாங்க. 17:5. அசிரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். 3-4 வாசிங்க. அவனுக்கு விரோதமாக அசிரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கழக யோசனையை அசிரியாவின் ராஜா ஓசையாவின் இடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறையிலே வைத்தார். 13:6. ஓசையாவின் 9ஆம் வருஷத்தில் அசிரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆளாகிலும் ஆப்போரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினார். கடைசி ராஜா ஓசையா ராஜா அப்போ வந்து அசிரியாவிட்ட வந்து கையை வந்து கொடுத்துறாரு. 2 ராஜாக்கள்லாம் 17 7 to 18 வாசிங்க. எதுக்காக இந்த காரியம் நடந்துச்சு? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டும் உள்ள தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலகின ஜாதிகளைப் போல் சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாதது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிகர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புக்களை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதை தங்களுக்கு விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. அவங்களாம் அடுத்து போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க பண்ணுற நியாயத்திற்கு வந்து இவன் ரொம்ப இருக்கிறனால சரி ஃபஸ்ட்டு வந்து இவங்களை போடுறார். சாலமோன் வந்து மரணம் அடைகிறவங்க கிமு 931. இவங்க எல்லாம் பண்ணின காலம் போய் கிமு 722 என்ன செய்கிறார் கர்த்தர் வந்து அசீரியா சிறையிருப்பில் வந்து
ஒப்படைக்கிறார். யார்? சல்மனாத்தா? சல்மனாத் சல்மனாத் சாரா? பில்கலை சாரா? இந்த அசிரிய ராஜா தானக்கா? பத்தியம் படிச்சேன். சல்மனாசா. சல்மனாசா ஆசிரியர் கிமு 722 தான் சரி ஒப்பு கொடுக்குறாரு. 722 933 722. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் வச்சுக்கோங்க. 200 வருஷம் தொண்டை தாங்க மாட்டாங்க. அவ்வளோ இதில் என்ன செய்கிறாரு கர்த்தர் வந்து. முடிவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டோட்டலாக இது பண்ணதுனால இது நம்ம வந்து ஓமைக்குள்ளே போவோம். விஷயத்துலேருந்து ஓமைக்குள்ளே போவோம். 2 பேருடைய பாவத்தையும் குறித்து ஆண்டவர் வந்து ஓமையை பேசியிருப்பார். அப்போ அதையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து இஸ்ரவேல் ராஜாக்கள் வந்து 19 ராஜாக்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாலமோன்லேருந்து அவர் பையன் ரெகோபயாம், அவனுக்கு அப்புறம் அவங்கிட்ட சாலமோன் ரெகோபயாம் வந்து யூதா. இப்போ நம்ம வந்து இஸ்ரவேல் ரெகோபயாம்ல இருந்து வடக்கு சாலமோன் செத்த உடனே அது 2 பங்கா போகுது. போகும்போது நம்ம வந்து வடக்கு ராஜ்யத்தோட ராஜாக்கள் பண்ணி 19 பேர் யூதா ராஜாக்களும் போகலாம். 2 பேரும் மிங்கிள் பண்ணி தான் வந்து அரசாட்சி பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம வந்து பார்க்கும்போது இவன் இத்தனை வருஷத்தில் இருக்கும்போது இவன் சரியாக வந்து அப்படின்னு சொல்லி வாசிப்போம். நம்ம அதை பிரித்து பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 19 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் என்ன செய்கிறாங்க, ஆட்டம் போட்டதுனால என்ன செய்யறாங்க, அசீரியாவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 209 வருது. நம்ம ஒரு கிட்டத்தட்ட 200 வருஷம் வச்சாலும் 200 வருஷம் டோட்டலாக என்ன செய்யறாங்க, தீட்டுப்படுத்திடுறாங்க. அப்படித்தானே? தீட்டுப்படுத்துறதுனால அது டோட்டல் என்ன செய்ய கரப்ஷன் ஆகுது. வெயிட் பண்ணுறாரு, 200 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட மனசில் திருந்தலை. அதனால சில ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்த நிமித்தம் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா கோத்திரத்தையே மறந்துடுறாங்க. போது அவங்க அசீரியாவுக்கு வந்து சிறைப்பிடிச்சிருப்பாங்க. யார்? இந்த சல்மனாசர். அவங்க சிறைப்பிடிச்சிருப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தோமா இந்த இது மேற்படுங்க. இது தெற்கு ராஜ்யம் யூதேயா, இது வடக்கு ராஜ்யம் சமாரியா. இப்போ இப்படி பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் என்ன செஞ்சுட்டு கரப்ஷன் ஆகிடும். ஒரு 200 வருஷத்துல டோட்டல் கரப்ஷன் ஆகிடும். கரப்ஷன் ஆன உடனே யார்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு? ஆமாம், அசிரியா எங்கே வைக்கணும் பார்த்துருவோம். ஒப்பு கொடுப்பாரு. அப்படியா? எருசலேம் இங்கே இருக்குது. இது வந்து ஆமாங்க, இங்கே வந்து எருசலேம் விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிறாங்க. அதை வந்து தான் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுறேன். இப்போ சாலமோன் தான் ஃபஸ்ட்டு. சாலமோனுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யம் செய்து 2000. சாலமோன் மகன் காலத்தில் வந்து 2000. என் காலம் தான் இவன் வந்து விக்கிரகாரான்னு உள்ளே கொண்டு வரேன் சாலமோன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரபத்தில் உள்ள வந்து போயிட்டு யோசுவா நாட்டில் வந்து நியாயாதிபதி நாட்கள்லாம் சுழற்சி பண்ணி அவங்க கர்த்தரை பிரித்து எடுத்து சாமுவேலை தீர்க்கதரிசியாக்கி திரும்ப சவுலின் காலத்துலேயும் தாவீதின் காலத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த விக்கிரக ஆராதனை அவ்வளோவா வந்து இருக்காது, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாலமோன் நினச்சிக்கிறேன் உள்ளே கொண்டுட்டு வரேன், தேசத்துக்குள்ளே கொண்டு வரும்போது கர்த்தர் வந்து கோபம் அடைஞ்சு அவனோட பையன் நினச்சிட்டேன் ரெகோபயாம். அப்படிங்கும்போது 2 மிங்கிள் பண்ணாமல் பிரித்து பார்க்கும்போது சாலமோனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது, ரெகோபயாம் காலத்தில் இஸ்ரேல் 12 கோத்திரம் வந்து பிரியுது, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம். அப்போ ஆண்டவர் சொல்லி இவன் பண்ணின அக்கிரமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகோபயாம் பார்த்து சொல்கிறார், நீ 10 கோத்திரத்தை எடுத்துக்கப்பா, 2 மட்டும் அவனுக்கு இருக்கட்டும்,
ஏன்னா இப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த சொன்ன மாதிரி தாவீது நினைக்கிறாரு. பட் ஆனால் ஆபிரகாம் நிமித்தம் வச்சுக்கணும். அடுத்து வந்து தாவீதுக்கும் சொல்லியிருக்கிறாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 கோத்திரம் மட்டும் இவனுக்கு இருக்கட்டும், நீ 10 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையாக நடந்ததுன்னா உனக்கு என்ன செய்வேன், அது நிறையா செய்வேன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அவன் என்ன பண்ணுறேன், அவன் தான் வந்து நிறைய திரும்ப படிக்கும்போது அந்த யெரொபெயாம் பாவம் பதிவு பண்ணப்பட்டிருக்கேன். யெரொபெயாம் பாவத்தை போல அவன் செஞ்சேன், அவனை பின்பற்றானே வரும். அப்போ அவன் பண்ணின தப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு என்ன செய்யுதுன்னா தீட்டு வந்து அந்த தேசம் வந்து தீட்டுப்பட்ட வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுகிற தேவன். டோட்டல் கரப்ஷன் ஆகிற வரைக்கும் கர்த்தர் வந்து வெயிட் பண்ணுகிற தேவன். அப்போ ஜனங்கள் வந்து சிறையிருப்பு போகிறாரு. டோட்டலாக என்ன செய்கிறாங்க, அதை அழிக்கிறாங்க. அழிக்கும் போது பார்த்திங்கன்னா என்ன இதுக்கு மலை மண் செடி கொடி எல்லாத்தையும் கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி நியாயம் தீர்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா திரும்ப என்ன பண்ணுறேன்னா அந்த ராஜா என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தோமா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சிருவேன்னா அவன் அசீரியாவில் கொண்டு வச்சுருவேன். பாருங்கள், ஆமாம், இங்கே இருக்கிற ஜனங்களை கொண்டு என்ன செஞ்சிருவேன், அசீரியாவில் கொண்டு வச்சுருவேன். இந்த அசீரியாவில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருவேன், சமாரியாவில். இதைத்தான் வந்து யார் பின்பற்றினான்னா இவங்க இருக்காங்கல்ல, ஆங்கிலேயர் நம்மளை ஆண்டாங்க இல்லையா, ஆளுகை செய்யும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே குடியிருந்தாங்க. காலனி அமைச்சு கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணல. இந்த வெக்க தாங்க மாட்டாமல் குழு தேசத்துக்கு வந்தது. ஏன்னா இப்போ ஆங்கிலோ இண்டியன் சொல்லுவாங்க. நம்ம இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா நாகமலை பக்கம் போனீங்கன்னா இன்னும் இருக்கிறாங்க, யாரும் வரவிட மாட்டாங்க, திட்டுவாங்க, இப்படி இருக்கிறாங்க. அதாவது இந்த நாடு வந்து நம்ம இந்த நாகமலை, ஆமாம், இந்த மலையில் இருக்கிறாங்க. இந்த புல்லூத்து சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போனோம்னா அங்கிட்டு வரவிட மாட்டாங்க. அவங்க வந்து பங்களா கட்டி தனியாக இருக்காங்க. நம்ம வந்து நம்ம தேசத்துக்கு வந்தது. இப்போ இவன் செஞ்சாலே அசீரியா ராஜா இங்கே இருக்கிற ஆளை கொண்டு போய் சமாரியாவில் இருக்கிற ஆளை கொண்டு போய் அசீரியா வச்சேன். அசீரியாக்காரங்க அங்கே ஆளை கொண்டு வந்து இங்கே சமாரியா வச்சு எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா சண்டை வரக்கூடாது, அதுக்காக. அதே மெத்தடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நாட்டை வந்து ஆங்கிலேயர் ஆளும்போது அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்து குடியிருந்தாங்க. ஆங்கிலேயர் காலனிகள், ஆங்கிலேயர் குடியிருப்பு, அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து தனியாக இருப்பாங்க. நம்ம கூட வந்து ஒன்றா இருக்க மாட்டாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட குதிரையை வந்து அடைக்கிறதுக்கு தான் வந்து இந்த வாடிப்பட்டியை திறந்துருக்கு. இந்த இது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பட்டி வாடின்னு போது பார்த்தோம்னா குதிரை கொட்டம், வேறு என்ன வச்சாலும் தெரியல, அதாவது வாடிப்பட்டி. ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எந்த இடம் வந்து பாளையம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அங்கே என்ன சொல்கிறது, பாளையம்னா அந்த இராணுவ படை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிறாங்க. அவனுக்கு வந்து பங்களா கட்டி அவனுக்கு சொகுசாக இருக்கணும்னா அவன் எங்கே வச்சேன், ஊட்டி கொடைக்கானலில் வந்து இருந்தாங்க. அந்த சேவை பண்ண மனப்பான்மை இருக்குது. பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட்கள் வந்து இங்கே வந்து வச்சுக்கிறோம். இந்த ரோமராஜ்யத்தில் ரோமர் காலனி, ரோம குடியிருப்பு நம்மளோட படிச்சிருப்போம். அவங்களாம் வந்து ரோமரில் அங்கே வந்துருந்தாங்க, அப்புறம் யூதர் இருந்த இடத்துல அவங்க வந்துருந்தாங்க அப்படின்லாம் வச்சு நம்ம படிச்சிருப்போம். அப்போ எதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னா இவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை எதிர்த்துடக்கூடாது, ஆனால் அவங்க ஆட்கள் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி இவன் வந்து ஃபஸ்ட்டு வச்சாலே எப்போ வச்சான்னு தெரியாது. பட் ஆனால் இவன் என்ன செய்யறேன், இங்கே இருக்கிற சமாரியாவில் இருக்கிற ஆட்கள்லாம் பிடிச்சிட்டு போய் 10 கோத்திரத்து ஆட்கள்லாம் பிடிச்சிட்டு போய் எங்கே கொண்டு வச்சுறேன், அசீரியாவில் கொண்டு வச்சுறேன். அசீரியாவில் இருக்கிற ஆட்கள் வந்து சமாரியாவில் குடியேறச்சேன். இப்படி குடி பண்ணும்போது என்ன நடக்குது, 2 பேருக்குள்ள என்ன செய்யறேன், கல்யாணம் பண்ணிடுறாங்க. கலப்பு திருமணம் ஆகி போகுது. ரைட்டா? இப்போ இவங்களை கர்த்தர் பிரித்து எடுக்கிறாரு. எப்போ பிரித்து எடுக்கிறாரு, ஆபிரகாம் வந்து பிரித்து எடுத்து இஸ்ரவேல் புத்திரன்னு சொல்லி மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரன் பிரித்து எடுத்து கொண்டுட்டு வர. அப்போ மிங்கிள் பண்ணுவாங்க. ஆனால் டோட்டலாக கரப்ஷன் ஆகி எங்கே அசீரியாவுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அசீரியாவும் இவங்க 2 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படி ஆபிரகாம் வந்து அவங்க அப்பா வந்து ஏமோரியர், அவங்க அம்மா வந்து ஏத்தித்தி வந்து எசேக்கியேல் வரும். அப்போ அப்படி வந்து அவங்க வந்து மிங்கிள் பண்ண மாதிரி இவங்க என்ன செய்யணும், அசீரியரோட சம்பந்தம் கலக்குறாங்க. அசீரியரோட சம்பந்தம் கலக்கும்போது இவன் என்ன கோத்திரம்னு தெரியாமல் போயிடும். புரியுதா, என்ன கோத்திரம்னா இப்போ இருக்கிற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி அடிப்படையில் வந்து பிரிக்கிறோம். ஜாதி அடிப்படையில் போது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வேறு ஜாதி கலந்துட்டா நம்ம ஜாதியில் செஞ்சுறாங்க, அழிஞ்சு போயிடும் அப்படின்னா. அப்போ அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோத்திரம். இப்போ நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிறந்ததுனால நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கோத்திரம் ஆனால் இது எதுக்காக சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் வந்து பிரித்து எடுக்கிறார்.
பிரித்து எடுக்கும்போது பிரித்து எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா அந்த புறஜாதியும் போது அந்த பாவத்துலேருந்து பிரித்து எடுக்கிறாரு. பிரித்து எடுக்கும்போது அந்த பழையபடி இருந்துச்சுன்னா அந்த பழையபடிக்கு அந்த பாவத்துக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம வந்து ஏன் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னா நம்ம கர்த்தர் வந்து நம்மளை வந்து அர்ச்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த காரியங்களை எல்லாம் விக்கிரகத்திலேருந்து வெளியில் வந்து எடுக்கிறார். வெளியில் எடுக்கும்போது அது வெளியில் இருக்கிற அந்த பிள்ளைகளோட வந்துட்டு நம்ம வந்து சம்மந்தம் கலக்கணும். இப்போ இவங்க வந்து 12 கோத்திரத்துக்குள்ள 10 கோத்திரத்துக்குள்ள சம்மந்தம் கலந்துக்கலாம் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா 10 கோத்திரம் பிரித்து எடுக்கப்பட்டவர். இன்றைக்கி நாம் வந்து பிரித்து எடுக்கப்பட்ட பழையபடிக்கு நம்ம வந்து சரி நம்ம ஜாதியை வந்து இப்போ அவங்க வந்து கோத்திரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத விட அவங்க கோத்திரத்தை எதுக்கு பிடிச்சாங்கன்னா அவங்க பிரித்து எடுக்கப்பட்டதில் 10 கோத்திரம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆவிக்குரிய சபைகள் வெளியில் வந்துட்டு ஆவிக்குரிய எத்தனையோ சபைகள் இருக்குது, சத்தியத்தை சொல்லக்கூடிய சபைகள். அதை வந்து நம்ம சில கோத்திரங்களை நம்ம பார்க்கணும். அந்த சபைகள் வந்து நம்ம சின்ன நம்மளுடைய வாழ்க்கையுடைய சந்ததிகளை வந்து சின்ன இணைச்சிக்கிறோம். அப்போ அவன் கோத்திரம் பார்த்தேன், அப்போ அவன் ஜாதி பார்த்தேன், ஆபிரகாம் பிள்ளைகள் ஜாதி பார்த்தாங்கன்னு அப்படி போகக்கூடாது. பிரித்து எடுத்துருக்காரு. எப்படியே ஆபிரகாமுடைய அப்பா வந்து எமோரியன், அம்மா வந்து ஏத்தித்தி. அப்போ இந்த இதில் பிறந்தவனை என்ன செய்கிறாரு கர்த்தர் வந்து சரி பிரித்து எடுத்து இஸ்ரவேல்ங்கிற பட்டத்தை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரன்னா யாக்கோபுடைய பிள்ளைங்க பேரை வச்சு 12 கோத்திரமாக கொண்டு வராரு. பிரித்து எடுத்த பிள்ளைகளை தான் கொண்டுட்டு வராரு. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பழையபடிக்கு செய்கிறாங்க. அந்த எமோரியருடைய அசீரியர்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அங்கே கானானியர் எமோரியர் எபூசியர் எல்லாம் இருந்துருப்பாங்க. அவங்க கூட மிங்கிள் ஆகும்போது அந்த காணாமற் போன தங்களுடைய கோத்திரத்தை மறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ வர்றீங்க, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வந்து சிறக கர்த்தருக்குள்ள அப்படி வளர்த்துட்டே இருக்கும்போது இவங்க பழையபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்துவில் கலப்படம் பண்ணிட்டாங்கன்னா இங்கே உள்ள அந்த ஜென்ரேஷன் வந்து சரி மறைஞ்சிருது. அப்படி தானே எங்கள் பாட்டி வந்து எஸ்ஆவை கும்பிட்டாங்க, எங்கள் அம்மாவை கும்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இந்துவில் வந்துட்டோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு அதுக்கு டச் இல்லைன்னு சொல்லி நம்ம சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாட்சியாக சொல்லுவாங்க. இதுதான் வந்து காணாமற் போகிற காரியம். சரி ஆண்டவர் அங்கேயே அப்படி பண்ணுறாரு, அப்போ இங்கே ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? மணி எத்தனை? 56. சரி, இப்போ நம்ம 19 கோத்திரம் வந்து இஸ்ரேல் ராஜாக்கள் கோத்திரம் வந்து கிளியராக பார்த்துட்டோம். எதுக்காக கர்த்தர் வந்து இவங்க வந்து ஏறு பிரித்தார். இவங்க பழையபடிக்கு வந்து எத்தனை வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் என்ன சாலமோன் காலத்துலேருந்து ஒரு 200 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்து விரோதமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் செய்கிறார். அவங்கள பழையபடிக்கு என்ன சிதற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தன்னுடைய அந்த வந்து பிரித்து எடுத்த கோத்திரம் என்ன கோத்திரம் அப்படிங்கிறத சொல்லி அவங்க வந்து அறியாத ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிறார். ஆனால் இன்றைக்கி என்ன கிருபை பாராட்டிருக்கிறார். மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மனாசே கோத்திரம் அப்படின்னு சொல்லி மனாசே கோத்திரம்னு சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ என் கிருபை பாராட்டுகிறது. இந்த நெகேமியா அதில் வரும்லக்கா, வீடு அலங்கம் கட்டும்போது கோத்திரமாக ரொம்ப நிறைய பேர் இது வந்து என்ன கோத்திரமா அவங்க வந்து வெளியில் விரட்டி விட்டுருவாங்க. அவங்க முடிய பிடிச்சி பிச்சு எடுத்து வந்து விரட்டி விடுவேன். அந்த மிங்கிள் ஆனதுனால நீங்கள் என்ன வச்சோடது இந்த சர்ச்சுக்காரிகள் நீ செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ ஃபஸ்ட் ஏஜ் விசுவாசியாக இருக்கும்போது இப்போ உங்கள் பையனை கொண்டுட்டு வந்து நீங்கள் சர்ச்சில் வந்து ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், அதை வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா சர்வே எடுக்கிறாங்க. நெகேமியா புத்தகத்துலேருந்து சர்வே எடுக்கிறாங்க. யாருடைய பிள்ளைங்க வந்து என்னவா இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன பதவி கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஒரு இப்போ சபையை மட்டும் நடத்திட்டு இருக்காங்க. சபையை நடத்தும்போது சபைக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸு ஏதாவது போட்டாங்கன்னா அந்த ஆஃபீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆள் எடுக்கும்போது இல்லை நான் வந்து இத்தனை வருஷம் நான் மெம்பராக இருக்கிறேன், என் பையனுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, அங்கே தான் முடியை பிடிச்சி வெளியே அனுப்புகிறார். உன் காசு வேணாம்டா, உன் காணிக்க வேணாம், அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக நெகேமியா அப்படி செஞ்சார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அவங்க எருசலேம் இருக்க மாட்டாங்க, தட்டி விட்டுருவாங்க. எருசலேம்ங்கிற பார்த்தோம்னா தேவாலயம் இருக்கிற இடம், தேவாலயம் இருக்கிற இடம், தேவாலயம் இருக்கிறது உனக்கு வேலை இல்லை ஓடிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ தசமபாகம் வாங்குறாங்க. தசமபாகம் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா அதை பயன்படுத்துகிறாங்க. அதை ஒரு எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூம் போட்டு அதை வச்சு அதுக்கு ஆள் போட்டு செய்கிறாங்க. அதை வந்து திட்டம் பண்ணி செய்கிறாங்க. எப்படி திட்டம் பண்ணி செஞ்சாங்கன்னு நம்ம இதில் சொல்லப்படலை. பட் ஆனால் இப்போ ஆண்டவருடைய இப்போ நீங்கள் வந்து முதல் தரமான ஒரு 1,00,000 இருக்குது, 10,000 கொண்டு வந்து ஆனால் அவர் கட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து திரும்பி பெஷியா போயிட்டு வரும்போது திரும்பி பழையபடி அது பூரா இதாயிரும்ல. ஆமாம், அதுதான் இப்போ நம்ம பார்க்குற காரியம் அங்கே இருக்குது. அதாவது கலப்படம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் ஆண்டவருக்கு பியூரிஃபை அவ்வளோ ஜனம் வராதுல்ல. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப போய் நீங்கள் சரி அதில் மிங்கிள் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் ஜென்ரேஷன் அதுக்குள்ள தானே இருக்குது. இப்போ உங்கள் காலம் முடிஞ்ச போது என்ன ஆகும்,
அதுக்குள்ளேயே தானே இருக்கேன். இப்போ இவன் வந்து ஒரு சீர்திருத்துறேன். இப்போ நீங்கள் வந்தீங்க சபனா பண்ணி வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். இவன் அப்படி செஞ்சது உள்ள வந்து இவங்கள வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டாங்க, இவன் பையன் இருக்கான், பொண்ணு இருக்குது. இந்த பையன் பழையபடிக்கு அதுக்குள்ளே போயிட்டானா இவங்க என்ன பண்ண முடியும்? இவன் போன பிறகு புரியுதா? அப்போ கர்த்தர் வந்து என்ன செய்றாருன்னா இரக்கம் பாராட்டுகிறார். அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நெகேமியா வந்து அங்கேருந்து வாராரு, சர்ச்சு இடிஞ்சு கிடக்குன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செஞ்சு எப்போ இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு பிரித்து விட்டுட்டு இருக்கிறாரு. அவர் வேலைக்கு அவர் போயிடுறாரு. போன பிறகு இவன் பாவம் பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அது உண்மையிலே வருத்தமா இருந்துச்சு. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தர் வந்து எழுப்புறாரு, ஒரு மனுஷனை வந்து எழுப்புறாரு. இன்னைக்கு இவங்க தெளிப்பிருக்காரு, உங்களை எழுப்பிருக்காரு, பிரசன்னா எழுப்பிருக்காரு, பாரதி எழுப்பிருக்கிறாரு. இப்போ நம்மளே எடுத்துக்கிற வெளியில் போகணும்னா ராதா எழுப்பிருக்கிறாரு, எல்லாருமே எழுப்பிருக்கிறாரு. எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு அடுத்த பிள்ளைங்களை தேடி அந்த ஜென்ரேஷன் அந்த சந்ததி வர்றதுக்கு வைக்கணும். இல்லை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு தவறு பண்ணீங்க. இப்போ அவங்க வந்து நான் ஜாதி விட்டு கொடுக்க மாட்டேன்னா அவங்க செய்வாங்க, அதில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கரப்ஷன் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து அவங்க சுட்டி காட்டும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்கும். பட் ஆனால் நம்மளோட சுயத்தை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தாலே அங்கே கர்த்தர் வந்து கிரியை செய்வார். ஆனாலும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். எந்த இடத்துல இறக்கம் பாராட்டுன்னு தெரியாது. நான் வந்துட்டேன், ஆனால் என்னுடைய சந்ததி வந்து சந்ததியாக தேவன் ஆபிரகாம் மாதிரி செய்யணும். சந்ததியாக வந்து என் சந்ததி வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இப்போ ஆபிரகாம் வந்து இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்துக்குள்ளே வந்து நாங்கள் பென்யமீன் கோத்திரத்துக்குள்ளே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், யூதா கோத்திரத்துக்குள்ளே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம் உன் சந்ததி வந்து ஆசீர்வதிக்கணும், உன்னுடைய சந்ததிக்குள்ளே உனக்குள்ள வந்து ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்யறாரு? ஈசாக்கை கொண்டு வந்து என்ன செஞ்சாருன்னா ஆவிக்குரிய ரீதியிலேருந்து அப்படி என்ன செய்கிறார்? பவுல் வந்து மாற்றுறாரு, ஆவிக்குரியதை மாற்றுறாரு. ஆவிக்குரிய மாற்றும் போது ஆபிரகாம் என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாம் இல்லை 12 கோத்திரத்துக்குள்ளே தான் வரணும் அப்படின்னா எங்கிட்டு வந்துச்சுன்னா அவனுடைய பேர் அங்கே வந்து வராது. அப்போ அவன் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறேன். அவன் செய்கிறது அவனை குறித்து தியானிச்சு ஏகப்பட்டது தியானிக்கலாம். எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறேன். ஆண்டவர் வந்துட்டார், 12 கோத்திரம் தான் என் பிள்ளைங்க, அதுதான் என் சந்ததியும் பிடிச்சிக்கிட்டு தானே அவனுக்கு அந்த கர்த்தர் அப்போவே செய்வார். உனக்குள்ள ஆசீர்வதிக்கணும் அந்த வார்த்தையே சொல்லியிருக்க மாட்டார். ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு. அப்புறம் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா செல்வம் தெரிந்து கொள்ளும்போது இவங்க இப்படிப்பட்டவங்க அவருக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுவார். தெரிஞ்சுக்கணும். படைக்கும் போதே அவருக்கு எல்லாம் தெரியும்ல. அவர் நம்மளோட பரலோகம் போகிற வரைக்கும் அவருக்கு அந்த தெரியும்லக்கா. அது அவருக்கு தெரியும். நம்ம போவோமா போக மாட்டோமான்றது அவருக்கு தெரியும். ஆனால் நம்மகிட்ட தலையிட மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம படைச்சிட்டாரு, என் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்து வரமாட்டேன், என் நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்காக நீ நரகத்துக்கு போடான்னு விட மாட்டார். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைய இப்போ இது பண்ணுறோம். குழந்தை பெறும்போது பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா அவன் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நம்ம சில பிரயாசப்படுறோம். ஆண்டவர் அதே மாதிரி எல்லாமே செய்வார். இவன் வந்து இப்போ நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு அவனை ஒன்றும் செய்ய மாட்டார், கண்டுக்காம விட்டுற மாட்டார். அதில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர்கிட்ட எல்லாம் தெரியுமா, பழத்தை சாப்பிடுவான்னு தெரியுமில்ல, பழத்தை பறித்து சாப்பிடுவான்னு தெரியுமில்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு அவர் வந்து என்ன செய்கிறாரு, நரகத்துக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தவறாக வந்து அது தவறான துருபுதுசாக பிசாசு கொண்டுக்கிட்டே வருவேன். சரியா? ஆண்டவருக்கு வந்து இப்போ ஆதாமும் ஏவாளையும் படைக்கும்போது அவங்க தவறு பண்ணுவாங்கன்னு தெரியும். ரைட்டா? சொல்லி பேச்ச கேட்க மாட்டேன்னு தெரியும். இப்போ நான் உங்களை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லு பேச்ச கேட்க மாட்டீங்க இந்த விஷயத்துலன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களை விடுறேண்ணா இல்லை அவங்கள விடுறேண்ணா? சாதாரண ஒரு மனுஷன் சொல்கிறேன், வந்துட்டிங்கன்னா இல்லை அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக கேட்டுக்கிட்டு வராங்க, இல்லை எல்லாமே நீங்கள் கரெக்டாக கேட்டு வந்தீங்களா? சில விஷயங்கள் செஞ்சு தவறும்போது என்ன செய்ய, இந்த விஷயத்தில் நீ தவறிட்டீங்க, நீங்கள் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்கிறேண்ணா. இதே ஆண்டவர் வந்து எதுக்கு படைக்கிறாரு அப்படிங்கும்போது அவரு கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சில மனுஷனை வந்து படைக்கிறார். அப்போ இவன் தவறு பண்ணுவேன், பிசாசோட பேச்சை தான் கேட்பேன்னு அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் போது அப்போ பிசாசு பேசுகிற கேட்பட நீ நரகத்துக்கு போடான்னா ஆதாமியாவோட கதையை முடிச்சிருக்கணும்ல. அப்போ அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு வந்து சிலர் ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு அவனை தவறு பண்ணும்போது அவர் அழகாக சொல்லுவார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அப்போ அவருக்கு அவன் இருக்கிற இடம் தெரியுமா? தெரியும்ல. அவன் வந்து பழத்தை சாப்பிட்டு நிர்வாணம் இருக்கான்னு தெரியுமா? தெரியுமில்ல. அப்போ எதுக்கு எங்கே அவருடைய மனசு வேதனை இல்லைன்னு அந்த வார்த்தை வந்து கொப்பளிக்குது. என் கூட வந்து நீ வந்து உலாம நான் வந்துட்டேன்டா, நீ ஏன்டா வரல? அவர் தெரியுது. டெய்லி நம்ம 2 பேரும் பேசுவோமே,
அந்த பொண்ணு சேர்ந்து நம்ம பேசுவோமே, நீ ஏன் வரல, எங்கே இருக்க? அப்போ நான் நிர்வாணியாக இருக்கனால ஒளிந்து கொண்டுன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணின்னு சொல்லி ஏற்கனவே நிர்வாணப்படாத இருந்த வசனம் இருக்க, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாது இருந்தார். நீ ஏற்கனவே நிர்வாணியாக தானே இருந்த, இப்போ போய் நீ நிர்வாணியாக இருக்கேன்னு உனக்கு சொன்னவே யாருடா? எவ்வளோ நல்லவர் தெரியுமா? பிசாசு மாற்றி போடுற அவருக்கெல்லாம். இப்போ மீறான ஒரு பொண்ணு ஏன் அவருக்கு தெரியாதா? எதுக்கு அவர் பழத்தை படைக்கணும், எதுக்கு மனுஷனை படைக்கணும்? அவர் கூட இருக்கிறதுக்கு சில மனுஷன் வந்து படைச்சாரு. அவனை தவறு பண்ண வைப்பான், இவன் தவறிடுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவன் மண்ணுனால் படைக்கப்பட்டேன்றது அவருக்கு தெரியும். அவனை பரலோகத்தில் தூதரில் படைக்கிறாரு. அவர் எப்படி படைச்சாருன்னு அவனுக்கு சொல்லப்படலை. பட் ஆனால் அவனுக்கு பயங்கர ஹை போஸ்ட் கொடுக்குறாரு. இப்படி அவரையே பாதுகாக்கிற ஸ்தானத்துக்கு தேவதூதன் படைக்கிறார். அவனே தவறு பண்ணுறேன், அவனுக்கே கத்த டைம் கொடுக்குறாரு. எத்தனை வருஷம் தெரியல, எப்போ வருவாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னமும் வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவன் எப்போ தள்ளப்பட்டான்னு நமக்கு தெரியாது. இனி எப்போ அவனை நரகத்துக்கு அனுப்ப போகிறான்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு இவ்வளவு காலங்கள் கொடுக்குறாரு. அப்போ அவர் மண்ணில் படைச்ச ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி படைச்சிட்டேன், இவன் தப்பு பண்ணுவேன், அதனால இவனை நான் என்ன செஞ்சுருவேன், அவன் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லி விடுறது தேவன் அல்ல. அவனுக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாரு. நரகத்துக்கு போவான்னு தெரியும். அவன் நரகத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் செய்யணுமோ அத்தனை விஷயம் கடைசி வரைக்கும் போராடுவார். அதுதான் நன்மையான தேவன். நான் திமிரு பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சரி, நீ கீழ்ப்படிஞ்சுக்கோ, சொல்கிற வார்த்தைகள் கர்த்தர் சொல்லுகிற தேவன். ரைட்டா? சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து யூதாவை பார்க்கணும்.